ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி பக்தியை வளர்த்து கொள்வதற்காக பண்டரிபுரத்தையே தேர்ந்தெடுத்து விட்டார். குங்குடி கல்லி என்ற இடத்தில் இருந்து தர்மசாலாவில் அவர் தங்கியிருந்தார். அவர் மராத்தி மொழியையும் கற்று தேர்ந்தார். அங்குள்ள பக்தி பாடகர்களுடன் சேர்ந்து பக்தி ரசம் பொங்க பக்தி பாடல்களை பாடி ஆனந்தமாக அவருடைய காலத்தை அங்கு கழித்தார். இவ்வாறாக 1930 ஆண்டு பிப்ரவரி முதல் 1931 டிசம்பர் வரை, அதாவது ஏறத்தாழ 20 மாதங்களை இவ்வாறாகவே நரசிம்ம சுவாமிஜி அங்கு கழித்தார். நாளாக நாளாக ஏதோ ஒரு குறைபாடு இருப்பது போல் நரசிம்ம சுவாமிஜிக்கு தோன்றியது. அவர் பண்டரிபுரத்தில் பக்தியை வளர்த்து கொண்ட பொழுதிலும் அவருடைய குறிக்கோளானது சத்குருவை தேடி அடைவதே ஆகும். அவருடன் தங்கியிருந்த ஒரு சந்நியாசி அங்கு பிரபலமான ஒரு சந்நியாசினியான பாபுமையை சந்திக்குமாறு நரசிம்ம சுவாமிஜிக்கு அறிவுறுத்தினார். பாபுமையி பல மாதங்களாக மாற்றப்படாத பழைய ஆடைகளையே உடுத்தியிருந்தார். அவருக்கு நீண்ட தலைமுடி இருந்தது. அவர் கையில் எப்பொழுதும் 3 சிறிய குச்சிகளை ஒன்றாக இணைத்து கட்டியிருந்தார். அந்த குச்சிகளில் பழைய துணிகளையும் கிழிந்த துணிகளான கந்தல் துணிகளையும் அதில் கட்டி தொங்கவிட்டிருந்தார். இது என்னவென்று யாராவது அவரிடம் போய் கேட்டால், ரஜஸ் தமஸ் சத்வ என்ற 3 குணங்களையும் அதில் கட்டியுள்ளதாக அவர் கூறுவார். தான் அந்த 3 குணங்களையும் கடந்தவன் என்றும் அவர் குறிப்பிடுவார். அவரை தரிசிக்க வருபவர்களிடம் 1 பைசா நாணயத்தை தட்சணையாக அவர் பெறுவது உண்டு. மாலை நேரங்களில் விட்டோபா ஆலயத்திற்கு சென்று விட்டோபா ஆலயத்தை வலம் வந்து சந்திரபாகா நதிக்கரைக்கு சென்று அவருக்கு கிடைத்த இந்த நாணயங்கள் அனைத்தையும் சந்திரபாகாவில் வீசி எறிந்து விடுவார். அப்பொழுது அவர், அம்மா சந்திரபாகா, இந்த நாணயங்கள் அனைத்தையும் எனக்காக பத்திரப்படுத்தி வை என்று சந்திரபாகா நதியிடம் அவர் கூறுவது உண்டு. சந்திரபாகா நதியே அவருடைய வங்கியாகும். அவர் எப்பொழுதுமே ஒரு மூட்டை நிறைய கிழிந்த துணிகளை தன் வசம் வைத்திருந்தார். ஓ